Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2025 புது வருஷம் எப்படி இருக்குது? இந்த வருஷம் எப்படி இருக்கு? 2025 இன் ஜெனரல் நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 ராசிகளுக்கு நடக்காத எல்லா நல்ல விஷயம் நடக்கும். 2025 எண்டு டிசம்பர்லேருந்து 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு ஒரு கண்டம் இருக்குது. தமிழ்நாடும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, சவுத் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய 2 முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு கண்டம் இருக்குது. சைனா மூழ்குங்கன்னு சொல்லலாம். சைனாவோட ஷிப்பு டோட்டலாக மூழ்கிடும். அதாவது ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அங்க சான்சஸ் இருக்கு. அதிபர் ஆட்சி அங்க அதிபர் வந்து அரெஸ்ட், ஏன்னா எல்லாமே டூப். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போய், அதாவது பினான்ஸ்ல அந்த அளவுக்கு கோல்மால் பண்ணிருக்காங்க. எல்லா லோன்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்காங்க. கோல்ட்லயே நிறைய ஃப்ராடு நடந்திருக்கு சைனாவில். அதாவது சைனா, ஸ்ரீலங்கா, பர்ஷியா, இந்த மாதிரி பல நாடுகள் இன்க்ளூடிங் நியூசிலாந்து வரைக்கும் இதுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு 2025. இந்தியாவுக்கு எப்படி இருக்கு? அவங்களோட தாக்கத்தின் மூலியமா நிறைய பேங்க் திவால் ஆகும். 2025 ஏகப்பட்ட பேங்க் திவால் ஆகும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்கும். புது நோய் தாக்கங்கள் கண்டிப்பா வரும். ஓகே. அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் குருவா இருக்கிறதுனால நடிகர் அஜித் குமார் அவர்கள், விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த 4 பேருக்கு தான் மெயின் போட்டிங்கிறதே ஆரம்பிக்கும். பேசிக்கலாம் அஜித் குமார் அவர்கள் கண்டிப்பாக அரசியல் பிரவேசம்ங்கிறது சூரிய தசையில கண்டிப்பா ஏற்படும். கூட்டணிகள்லாம் நிறைய மாறும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணிகள்லாம் நடக்காது. வேற மாதிரி கூட்டணிகள்லாம் ஏற்படும். ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஜாஸ்தியா கொடுக்கறவங்க யாருன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க. கண்ட்ரிஸ் தாண்டி பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்லி ஸ்ரீலங்கா பொருளாதாரமும் சரி, அதுலயுமே பெரிய அழிவுகள் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு. அதோட இக்னிஷன் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட் will start from February 22, 2025. இந்த 26 தேர்தல் நமக்கு வரப்போகிறது. தேர்தல் காலமாக தான் இந்த வருடமெல்லாம் இருக்க போகிறது. இந்த வார்த்தை கையாளும் முறை, அதே போல அந்த எதிர் துருவங்களை அட்டாக் பண்ற விஷயங்கள், அந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் பெரியதா நமக்கு ஏதேனும் பிரச்சனை? ஏகப்பட்ட ஆடியோ வீடியோ டேப் வருங்க. அக்டோபர் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது 100% 12ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துருக்கு. நாரும் ஓப்பனா சொன்னா எந்தெந்த ராசிக்காரர் உள்ள கட்சி தலைவர்கள் உஷாரா இருக்கணும்? கரெக்டா இந்த கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. விவசாயிகள், அதே போல விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு 2025 முதல் 5 மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் வக்கர ரீதியாக மேலையும் கீழியுமா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். செவ்வாய்ங்கிறது வித்துக்கள்னு சொல்லுவோம். அதாவது பூமிக்கு கீழே கூடி வித்து பயங்கர பிரைசிங்லாம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அது சென்னைக்கு அடுத்த 1.5 வருஷம் டைம் சரியில்லை. ஃபினான்ஸ் ரீதியாகவும் கவனமா இருக்கணும். பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சென்னையில நிறைய கிரைம்ஸ் நடக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டு முடிவடைந்து 2025ஆம் ஆண்டு தொடங்க இருக்கின்றது. ஒரு புதிய வருடத்தை எதிர்நோக்கி நாம் எல்லாம் பயணிக்க போகிறோம். இந்த 2025வது வருடம் எப்படி இருக்க போகிறது, யாருக்கெல்லாம் ஏற்றம் கொடுக்க போகிறது, யாருக்கெல்லாம் வளர்ச்சி கொடுக்க போகிறது, இது குறித்தெல்லாம் நம்மிடையே பேசுவதற்கு பிரபல ஜோதிடர், ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் 2025வது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதனை கேட்டு பெறுவோம். டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் மாதேஷ் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரசிகன். பிகாஸ் இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களே, அதுக்கு பல பேர் உங்களுடைய ரசிகன். அதுல 4 ஒத்த. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஆயுள் ஆரோக்கியத்தோட, ஐஸ்வர்யத்தோட, நல்ல பொருளாதாரத்தோட, திருப்தியோட, தெய்வ நம்பிக்கையோட சூப்பரா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எஸ் ஹரிஸ்ராமன் சார், நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு பொது பலன்களை தான் நீங்க நேயர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்கிறதுன்றத கொஞ்சம் உண்மையை போட்டு உடைச்சிங்கன்னா, யாரெல்லாம் உஷாரா இருக்கணும், யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கலாம், ஜாலியானா அதுவும் கவனத்தோட இருக்கணும், எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல 2025 புது வருஷம் எப்படி இருக்குது? இந்த வருஷம் எப்படி இருக்கு? அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவீங்களா? இந்த வருடத்துக்கு ஒரு பேர் சொல்லுவீங்க? ஆங்கில புத்தாண்டுக்கு வருஷம் பேர்லாம் இல்ல. அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும்தான் பேர் இருக்கு. நம்ம குரோதி வருடம்னா அதுக்கு ஒரு விஸ்வாவசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வருடம் இப்ப எல்லாம் இல்ல. அது மார்ச் ஏப்ரல்ல தான் அது கனெக்ட் ஆகும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம ஜெனரலைஸ்டு ப்ரெடிக்ஷனை பாக்குறதுக்கு தான் நம்ம. இது எப்படின்னா ஒரு கோர்வையா இப்படி இந்த வருஷத்துக்கு இவ்வளவு மழை பெய்யும்,
இவ்வளவு பூகம்பம் இருக்கும் அப்படிலாம் சொல்ற மாதிரி அந்த வருஷம் ஆரம்பத்துல தான் அது கணிக்கும். என்னன்னா நமக்கு இனி வருஷமே முடியல, நம்ம பாரம்பரியத்தின் பிரகாரம் இனி வருஷம் முடியல. எப்ப முடியும்னா ஏப்ரல் மாசம் தான் முடியும். ஓ பேசிக்கலா தமிழ் வருஷத்தை அதுதான் கணக்கு. அதுதான் ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஃபாரின்காரனுக்கு தான் ஆங்கில புத்தாண்டு. இங்கிலீஷ் நியூ இயர் நம்மளும் வந்து கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடக்கூடாது? கொண்டாடுறதுக்கு ஒரு இது வேண்டியது இல்ல, நம்ம எப்ப வேணா கொண்டாடலாம். ஆனா நம்ம எப்படி பேசுறோம்னா 2021 சரியில்லப்பா, 24 பரவாயில்லப்பா, 23ல ஓரளவுக்கு பரவாயில்லப்பா தேரணும், 24 ரொம்ப டல்லா போச்சுப்பா, 25 எப்படி இருக்கும், இப்படிதானே நம்ம பேசுறோம். கரெக்ட். அதாவது இன் ஜெனரல் பப்ளிக் என்னன்னா அவங்களுக்கு இதுதான் கணக்கு. நம்ம எப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஏப்ரல் டு ஏப்ரல், அதுதான் கணக்கு இதுல. அப்படி பார்க்கும்போது 2024ஓட 25 பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்துல போய் 4 கிரகங்கள் சேர போறது. எப்பன்னா மீனத்துல ஸ்டார்ட் ஃப்ரம் மார்ச் டு மேக்குள்ள 4 கிரகங்கள் போய் 12ஆம் இடத்துல உட்காந்து சேர போறது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டி ஆரம்பிக்காம பாசிட்டிவா ஆரம்பிக்கணும்னா 3ஆம் இடத்துக்கு குரு போகுது. அது ரொம்ப பாசிட்டிவான ஃபிகர். அதுல போறதுனால என்னன்னா 2025 இன் ஜெனரல் நம்ம பொதுவா பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 ராசிகளுக்கு நடக்காத எல்லா நல்ல விஷயம் நடக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 6 காட்டார ஓபன் பண்ணி விட்ட மாதிரி மிதுனம், துலாம், கும்பம், அதுக்கப்புறம் ரிஷபம், கன்னி, அதுக்கப்புறம் மகரம், இந்த 6 ராசிகளுக்கு 2025 சூப்பரா இருக்க போறது. அதாவது பொருளாதாரத்தின் ரீதியாகவும் சூப்பரா இருக்கும். ஃபேமிலி பாண்டிங்கு, குழந்தை குட்டி சந்தோஷம் எல்லாமே வந்து ஃபிட் ஆகும். உடம்பு படு பிரச்சனையா இருக்கக்கூடிய கன்னி ராசியும் சரி, ரிஷப ராசியும் சரி, மகர ராசியும் சரி சரியாயிடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ மீனத்திலேயோ குரு, சுக்கிரன், சனி, புதன் 4 கிரகங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் உங்க வீட்டுல நல்லது நடக்கும். இன் ஜெனரலா பார்க்கும் பொழுது 9 ராசிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல மேட்சிங்கான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமா இப்ப போய் விரயஸ்தானத்துல போய் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல போய் 4 கிரகம் சேர்க்கை உட்காருதுன்னா இன் ஜெனரல் 2025 பார்த்தா சைனா மூழ்குங்கன்னு சொல்லலாம். சைனாவோட ஷிப் டோட்டலா மூழ்கிடும். அதாவது பினான்சியல் கிரைம்ஸ், அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அங்க சான்சஸ் இருக்கு. அதிபர் வந்து அரெஸ்ட், ஏன்னா எல்லாமே டூப். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போய், அதாவது பினான்ஸ்ல அந்த அளவுக்கு கோல்மால் பண்ணிருக்காங்க. எல்லா லோன்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்காங்க. கோல்ட்லயே நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு சைனாவில். அதாவது சைனா, ஸ்ரீலங்கா, பர்ஷியா, இந்த மாதிரி பல நாடுகள் இன்க்ளூடிங் நியூசிலாந்து வரைக்கும் இதுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு 2025 இந்தியாவுக்கு எப்படி இருக்கு? அவங்களோட தாக்கத்தின் மூலியமா இந்தியாவிலையும் பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும். மெயின் விஷயம் நம்ம என்னன்னா எல்லாருமே 2025 முதல் விஷயம் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நிறைய பேர் நம்ம இந்தியா 2025 இன் ஜெனரல் இந்தியா, தமிழ்நாடு பொதுமக்கள் யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். நான் இன்சூரன்ஸ் பண்றது கிடையாது, பட் ஸ்டில் என்னன்னா சனி போய் பண்ணலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. 4 கிரகம் அதுல சேர்ந்து இருக்கு. அதனால மெயினா வந்து ஒரு பேங்க்ல இல்லாம 4 பேங்க்ல ஸ்பிளிட் பண்ணி படம் போட்டிருக்கணும். ஓகே, அப்படி போடும் பொழுது பிரச்சனை கிடையாது. ஒரே பேங்க்ல போட்டீங்கன்னா நிறைய பேங்க் திவால் ஆகும். 2025 ஏகப்பட்ட பேங்க் திவால் ஆகும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்கும். புது நோய் தாக்கங்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் குருவா இருக்கிறதுனால மெயினா ரிஷிகேஷ், உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேஷ், அதே மாதிரி எங்கெல்லாம் அந்த தீர்த்த யாத்திரைகள் போறாங்களோ அந்த இடங்கள் எல்லாமே கடுமையா அவஸ்தைக்குள்ளாகும். அதாவது லைக் பூகம்பங்கள், மலை வெள்ளங்கள், அசம்பாவிதங்கள், இது மாதிரி நிறைய நடக்கும். அதே மாதிரி அந்த கோவில்கள்லயே அனாச்சாரம் நடக்கும். திடீர்னு வேறு மதத்தினர் உள்ள போய் அதை ஃபுல்லா ஆக்கிரமிச்சு நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சண்டை போடுறது. எப்படி பாபர் மசூதி ஒரு காலத்தில் நடந்ததோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து 2025, 26 அந்த 2 வருஷத்துல மெயினா அந்த ஒரு ஜோன்ல நடக்கும். இல்ல, நீங்க தொடங்கும் போதே ஒரு விஷயத்த சொன்னீங்க, ரொம்ப உற்சாகமா தொடங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பரவாயில்லை, பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா விரயத்துல போய் உங்களுக்கு சனி உட்காரப்படாது. இருக்கிற இடம் வந்து குருவுடைய வீடு. குருங்கிறது முழுக்க முழுக்க பினான்ஸ கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஆனா என்னன்னா இதுல ராகு கேத்து பயிற்சி மாறுறது. அந்த ராகு கேத்து பயிற்சி மாறும் பொழுது எப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி கழகம்னு சொல்லுவோம்ல, சேட்டலைட் பேஸ்ட் ஜோன்லாம் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இப்ப எப்படி நம்ம டாக்ஸி ஓட்டிட்டு இங்க ஃப்ரம் டி நகர் டு கேளாம்பாக்கம் போறோம், இல்ல ஏர்போர்ட் போறோமோ அந்த மாதிரி ஃபிளையிங் டாக்ஸிஸ் வந்துடும். ராகு போய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்துடும் பொழுது அணு ஆயுத சோதனை ஏற்படும். ஓகாரம்ல எப்படி நம்ம பண்ணுவோம் இந்தியால, அந்த மாதிரி மறுபடியும் அணு ஆயுத சோதனை, அணு ஆயுத போர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஆரம்பிக்கும். மெடிசினல் செக்டர்ல புது கண்டுபிடிப்பு, இப்ப ரீசெண்டா கேன்சர் கண்டுபிடிப்புன்னு சொல்லி 2023 ராகு கேது பயிற்சியில நம்ம வேற ஒரு சேனல்ல சொல்லியிருந்தோம். இப்போ கரெக்டா அந்த ராகு கேது பயிற்சி நடக்கும் பொழுது
கரெக்டா சிம்மத்துக்கு போய் கேத்து உட்கார போயிடுது. அதுல மறுபடியும் புது கண்டுபிடிப்பு எப்படின்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், கார்டியாலஜி பேஸ்டு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு கண்டிப்பா வந்து சேரும். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த குரு மாற்றத்துக்கு அப்புறம் என்னன்னா இந்த சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள், நெட்வொர்க்கிங் சார்ந்த துறைகள், அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட துறைகள், வண்டி ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கூலிங் எஜுகேஷன்ல பாடத்திட்டங்கள், இது எல்லாமே மாறிடும், அப்டேட் ஆயிடும் சொல்லலாம். அதாவது இட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் த பப்ளிக். அதாவது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமோ அந்த அளவுக்கு மாறக்கூடிய பிராப்தம்ங்கிறது குரு மாற்றத்துக்கு அப்புறம் நடக்கும். அதோட என்னன்னா ஜென்ரல் பப்ளிக் நல்லது நடக்குமானா ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ஷன்ல சொன்னோம், ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேசஸ் ஃபைல் ஆகும். இந்த கேத்து போய் உட்கார்ந்து இருக்கறனால, 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கறனால நிறைய பிரபலமான இடங்கள்ல டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் ஃபைன் ஆகும், வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்னு. இப்ப என்ன புதுசா கல்யாணம் ஆகும். இவங்களுக்கு கல்யாணமே ஆகுமான்னு டவுட்டா இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும். குரு பார்வை 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு. இல்ல இதுல ராசி ரீதியா நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த 12 ராசிகளையும் வச்சு முழுமையா நான் கேட்டேன். எடுத்துக்கலாம். எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் 2025 நல்லா இருக்கு? ஒரே ஒரு மேட்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன். 2025, 2026 இந்த 2 வருஷத்துக்கு நம்ம பேசி ஆனோம். இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்கிற 2025 ஆனாலும் 2025 எண்டு டிசம்பர்ல இருந்து 2026 ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு ஒரு கண்டம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்சி அப்படிங்கிறது மாறாம இருக்கிற ஆட்சியே மூவாற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படும். 2033 நீங்க பார்க்கும் பொழுது அது ஒரு 4 முனை போட்டியா இருக்கும். 33, 32 நான் சொல்லல. 2033 பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் குமார் அவர்கள், விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த 4 பேருக்கு தான் மெயின் போட்டிங்கிறது ஆரம்பிக்கும். பேசிக்கலாம் அஜித் குமார் அவர்கள் கண்டிப்பாக அரசியல் பிரவேசம்ங்கிறது சூரிய தசையில கண்டிப்பா ஏற்படும். 2031 அஜித், விஜய், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் அதுக்குள்ள வந்து மினிஸ்ட்ரி லெவல்ல டாப் பிளேஸ்மெண்ட்ல உட்கார்ந்துருவாரு. கண்டிப்பா இது நடக்கும். அவருக்கு டைமிங் வந்து அவருக்கு சூரிய தசை ஆரம்பிக்கப்படுது. சூரிய தசை செவ்வாய் புத்திங்கும் பொழுது அவருக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அது எப்படின்னா 2027 அப்படிங்கிற ஜோன்ல உட்கார்ந்துக்கும் போது கண்டிப்பா அதுக்கு சான்சஸ் பிரைட், வெரி பிரைட். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சட்டிலா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இப்ப டைம் பீரியட் அப்படி இருக்கு, அவ்வளவுதான். 2031 டென்யூர் வரைக்கும் அண்ணாமலைக்கெல்லாம் இங்க அந்த பொசிஷன் இருக்குமா? தமிழ்நாடு கண்டிப்பா பேசப்படும். அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு கண்டிப்பாக தமிழ்நாடுல பேசப்படும். அவர் தான் ஃப்ரண்ட் எண்டா இருக்க போறாரு. இங்க யார் வேணா மாறலாம். சூரிய தசை அவருக்கு வந்துன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு மாறும். அவர் சென்ட்ரல்ல இருந்து பாத்துக்கிற மாதிரி வரும் கண்டிப்பா. ஆனா 100% அது செவ்வாய் புத்தி வரும் பொழுது டேக் ஓவர் பண்ற அளவுக்கு சான்சஸ். அதாவது 2025 டிசம்பர்ல இருந்து 2026 ஏப்ரல் அந்த 5 மாதத்தில் பிப்ரவரி மார்ச் 2026 ஸ்பெசிபிக்கா ஒரு தலைவருக்கு சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து நிறைய அனுதாப ஊட்டாக மாறக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியும். பட் எப்படி பார்த்தாலுமே அது வந்து பாசிட்டிவ் டு த ஃப்ரேம் கவர்மெண்ட். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும். அதாவது அடுத்த ஆட்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும்னு சொல்ல வரலாம். எதிர்கட்சியோடைய ஜோன் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. எதிரிகளுடைய பலம்ங்கிறது ரொம்ப பெருசா ஒண்ணு பிரபாவித்தமா இருக்காது. இன்னொன்னு கூட்டணிகள்லாம் நிறைய மாறும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணிகள்லாம் நடக்காது. வேற மாதிரி கூட்டணிகள்லாம் ஏற்படும். ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஜாஸ்தியா கொடுக்கறவங்க யாருன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க. ஒரு தனிப்பட்ட அரசியல் கொள்கையுடைய ஆட்கள். அதே மாதிரி இது வரைக்கும் வந்து நான் வந்து ப்ரோ டிஎம்கேன்னு சொன்ன ஆட்கள் அப்டேட் இந்த சைடு கனெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய சமிக்கைகள் பேசிக்கலா மாறும்னு சொல்லலாம். 2025 நவம்பர் டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு இது ஃபுல் சூடு பிடிக்கும். மெயின் சுவிட்ச் எங்க சேஞ்ச் ஆகும்னா 2026 பிப்ரவரி மாசம் சுவிட்ச் சேஞ்ச் ஆகும். அப்பதான் வந்து அந்த அலை வந்து இந்த சேமா இந்த சைடுல போறதுக்கு வாய்ப்பு. 25 அரசியல் எப்படி இருக்கும்? 2025 தமிழக அரசியலும் தேசிய அரசியலும். தேசிய அரசியல்ல பெரிய மாற்றம் வராது. ஆனா 2026 கண்டிப்பாக தேசிய அரசியல்லையும் மாற்றம் இருக்கு. 26 ஆளும் தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவளுக்கு கண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க அந்த டிசம்பர் டு பிப்ரவரி சொல்றது தேசிய அளவிலையும் சொல்றீங்க, இங்கேயும் சொல்றேன். ரெண்டுமே சொல்றேன். யார் அரசியல் தலைவர்களா இருந்தாலும் தமிழ்நாடும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி சவுத் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய 2 முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு கண்டம் இருக்கு. அதே மாதிரி நாடாளக்கூடிய இந்தியாவில பார்த்திருக்கக்கூடிய திரு மோடி அவர்களும் ஹெல்த் பாத்துக்கணும் கண்டிப்பா. இது வந்து அரசியல் நீங்க நிறைய அரசியல் பேட்டி எடுக்கிறீங்க, அதனால உங்களை பார்த்தோன்னு ஃபர்ஸ்ட் அரசியல். அதனால இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கண்டிப்பா. ரைட். அரசியல்வாதிகளே டாப்பா தெரிவாங்க அப்படின்ற மாதிரி என்ன, நீங்க அவங்க தனி ஜோதிடம் அவங்களுடைய தனி ஜாதகம் வச்சு பார்த்திருப்பீங்க. அது மாதிரி 2025 ரொம்ப டாப்பா தெரிவாங்க இவங்க எல்லாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2025 நல்லா இருக்கு, நம்பர் 1. ஓகே.
நம்பர் 2 திரு விஜய் அவர்களுக்கு நல்லா இருக்கு. நம்பர் 3 அண்ணாமலை அவர்களுக்கு. அத ரேட்டிங் கொடுத்தோம்னு வைங்க, யார் 1 2 3ன்னு சொன்னீங்கன்னா எப்படி மாறும்? 2025 நவம்பருக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஃபர்ஸ்ட் வருவாங்க. 2025 நவம்பருக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஃபுல்லா வெளியே தெரியறதுக்கு சான்ஸ் அதிகமா நான் சொல்றது. இப்ப இந்த ரேட்டிங் எப்படி மாறும்னு எலிவேட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் 2026 மார்ச்சுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க. 2026 மார்ச். ஆமா, அப்படியே மாறிட்டே இருக்கும் அந்த டைம் பீரியட். அந்த அளவுக்கு எக்ஸாக்டா மாறுது. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன்ல 10 வருஷம் கரெக்டா எடுங்க. இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம மாதேஷ் நானும் நீங்களும் உட்காந்துருக்கீங்க, அதன் தமிழ்ல உட்காந்துருக்கோம், மாதேஷோட உட்காந்து பேசுறோம். 2032 நீங்க பாருங்க, 4 முக்கியமான தலைவர்கள் நீயா நானாங்கிற போட்டி இன்ச் கேப்ல ஜெயிக்கிற ஆளுகள் நடக்கும். இதுல எங்க அஜித் எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரீங்க? கண்டிப்பா நடக்கும். இல்ல சூரிய தர்சன் அவர் ஏப்பா கடவுளே எல்லாம் சொல்லாதன்னு அறிக்கை விட்டுங்கிறாரு. அவருக்கு வந்து பிடிக்காது. நீங்க இதையே பிடிக்காத ஒருத்தர் அங்க வருவாரா என்ன? அதாவது ரைட் டைம் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதுதான் அவருடைய ஸ்டைல். 5ஆம் இடம் குருவுடைய உபநட்சத்திரம். ஓகே, நான் அதாவது எனக்கு ஜாதகம் தெரியும், அதனால நான் சொல்றேன். 5ஆம் இடம் குருவுடைய நின்ற உபநட்சத்திரம், தான் நின்ற நட்சத்திரம் சனி. அதுக்கப்புறம் சூரியனை கனெக்ட் ஆகும். சூரிய தசை அவருக்கு ஆரம்பிக்கும் எப்பன்னா கரெக்டா நீங்க ஆக்சுவலா சொன்னாலும் விஜயோட ஒரு 1.5 இயருக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ராஜயோகம் ஆரம்பிக்குது அஜித் அவர்களுக்கு. அதனால கண்டிப்பாக நீங்க வேணாலும் சரி நாமினேட்டட் மெம்பர் மாதிரி இனிமேல் நீங்க தான் பாத்துக்கணும் இந்த கட்சின்னு சொல்லி ஒரு பொருள் கண்டிப்பா வரும் அவருக்கு. அண்ட் அவர் எடுக்கிற மாதிரி ஜோன் அது நடக்கும். நான் ஒரு கட்சி நினைச்சிட்டு இருக்கேன், அப்படி ஏதாவது போயிட போகுது. நீங்க கட்சி நடக்க தெரியாது. குரு பேசிக்கலா நல்லா இருந்ததுன்னா தர்மம் அறம் வழி நடக்கக்கூடிய கட்சி எது இருக்கோ அதுக்கு அவர் கண்டிப்பா தலைவர் ஆகக்கூடிய பிராப்தம் கூட இருக்கு. வில் ஹேப்பன். அந்த மாதிரிதான் ஜாதகத்தோட பிராப்தம். அரசியல நிறைய சொன்னீங்க, ரொம்ப முக்கியமா வெகுஜன மக்களுக்கு போயிடுவோம். ராசி ரீதியா எந்தெந்த ராசிக்கு 2025 நல்லா இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது? பணத்தன் பொறுத்த வரைக்கும் நல்ல பணம் துட்டு யாருக்கு நிறைய வரும் அப்படின்னு கேட்டா ரிஷபம் கன்னி மகரத்துக்கு செம்ம பணம் வரும், அருமையான பணம். அதாவது 2 சைட்லயுமே சந்தோஷமும் சரி, ஃபேமிலி லைஃபும் சரி, பொருளாதாரமும் சரி, கார் வாங்குறதும் சரி, வீடு வாங்குறதும் சரி, எல்லாமே ஒரு ஆல்ரவுண்ட் 360 டிகிரிஸ் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம்னா மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். ஆனா அதுலயும் ஏ கிளாஸ் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டார்னா அது துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா சனி போய் உட்கார்ந்து இருக்கிற இடமும் செம்மையான இடம், ராகு கேத்துக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடமும் அருமையான இடம், குருவுடைய பார்வை பாக்யஸ்தானத்துக்கு போய் குரு உட்கார்றது, இந்த மாதிரி பார்க்கும் பொழுது பேசிக்கலா அதுவும் துலாம் கும்பத்துக்குலாம் அதாவது நீங்க யாருமே உங்களை பக்கத்துல வரவே முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்கிறது துலாம் கும்பம் எல்லாம் பிரச்சனையே வராது. ஃபர்ஸ்ட் ஜென்ம சனி நீங்கிரும். கும்பத்துக்கு நான் சொல்றேன்னா ஜென்ம சனி அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மள கிட்டத்தட்ட ஒரு டீப் ஃப்ரை பண்ணிருப்பாங்க, நம்மள அடிமையாக்கிருப்பாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும், கெட்ட பேர் கொடுத்திருக்கோம், சலன புத்தி கொடுத்திருக்கோம், இதெல்லாம் நீங்கிரும். 2ஆம் இடத்துக்கு சனி போகுது. பேசிக்கலா ராகு லக்னத்துக்கு வரான், குரு பார்வை கரெக்டா விழுகுது. இனிமேல் யாருக்கிட்ட நம்ம அடிமையா இருந்தோம், நம்ம இனிமேல் அடிமையா இருக்க மாட்டேன், நான் தனியா ஆரம்பிக்கிறேன்னு கண்டிப்பா நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கிறது, நிறைய கொள்கை ரீதியான மாற்றங்கள் கொடுக்கறது, இனிமேல் அடிமையெல்லாம் இருக்க மாட்டேன், இந்த வார்த்தையை அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் என் பையனை கேட்டுதான் நான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தாருன்னா இனிமேல் பையனெல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அவரே வீடு வாங்கி தனியா செட்டில் ஆவாரு கோவில் பக்கத்துல. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கும்பத்துக்கு கொடுக்கும். மிதுனத்துல வீட்டுல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். கடன்னு வீட்டுல ஃபேமிலியில சந்தோஷம், குழந்தை எல்லாமே நடக்கும் மிதுனத்தோட வீட்டுல. ஆனா அவங்க ஹெல்த் மட்டும் பாத்துக்கணும். பணம் பொருளாதாரத்துல சம வெற்றி கொடுக்கும். அதாவது இந்த 4 ராசிகளுக்கு சூப்பர். அதுலயும் ஸ்பெசிபிக் என்ன தெரியுமா, விருச்சிகம் அப்படின்னு எடுத்தாவே அவங்க லைஃப்ல வந்து எப்படின்னா 10 நாள் அந்நியன், 10 நாள் ரெமோ, 10 நாள் அம்பி, இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து பொதுவாவே விருச்சிகத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்பெசிபிக்கா கடகத்துக்கும் மீனத்துக்கும் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லலாம். இப்ப நான் பேசுறது யாருன்னு எனக்கே தெரியலேன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்ப நான் பேசுறது எம்மோவா இல்ல அண்ணியனா அம்பியான்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல விருச்சிகம், மீனம், கடகம் இருக்கும். கடகத்துக்கு அஷ்டம சனி போகுதுங்கிறதே பெரிய ஒரு வெற்றி தான். ஓகே, ஏன்னா அஷ்டம சனியில் இருக்கும் பொழுது நரகம், சித்திரவதை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு எப்படி சொன்ன டெஃபினேஷன் இருந்ததுன்னா அது கடகத்துக்கு போய் கரெக்டா அடக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய இது பண்ணாலும் தோல்வி, கெட்ட பெயர், பெரிய பெரிய தலைவர்கள் உங்களுக்கு தெரிய ஆளுகளே நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு பாருங்க. ஆனா ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா வராம இருக்க ரீசன் அதுதான், அந்த அஷ்டம சனியோடைய தாக்கம். இப்ப என்ன கரெக்டா 9ஆம் இடத்துக்கு சனி போறான், விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். விருச்சிகத்துக்கும் அதே மாதிரி ஜோன் தான். அர்த்தாஷ்டம சனியில பேடு கெருக்காம இருக்கவே இருக்காது. யார் அம்மாவா இருந்தாலும் அவங்க தூரமா தான் இருக்கணும். சொந்தக்காரங்க மூலியமா பயங்கர அவமானம் விருச்சிகத்துக்கு இவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் இப்ப ஓகே ஆயிடும்.
பஞ்சமஸ்தானத்துக்கு சனி போறான். ம். அதே மாதிரி மீனத்துக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஓகே. ஜென்ம சனி மீனத்துக்கு ஆரம்பிக்குதுன்னா எதுல நீங்க கவனமா இருக்கணும்னா ஹெல்த்ல கவனமா இருக்கணும். யாரு கூட இருக்காங்கன்னு பாத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ம். ஆனா இதுல என்ன தெரியுமா பெரிய விஷயம், உங்களுக்கு மீனம், விருச்சிகம், கடகத்துல குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன் சுபகிரகங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், நெகட்டிவ் நடக்காது. ம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ பெருசா நம்ம ஒண்ணும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. ம். இந்த ராசிகளுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. 2025 ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் தெய்வ நம்பிக்கையை கொண்டு வாங்க. ம்ஹும். 9ஆம் இடம் அப்படின்னாவே தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கையை நீங்க கொண்டு வர ஆட்டோமேட்டிக்கா உங்க வம்சம் வளரும். உங்க வம்சம் நன்னா இருக்கும். இது இல்ல அது இல்ல நெகட்டிவ் சொல்லி 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 நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா குழந்தைகளுக்கு நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். அந்த ஞானம் ஃபர்ஸ்ட் வராது, புரிஞ்சுக்கிற தன்மை வராது, காதுக்குள்ள கேட்கணும்ல அது காதுக்குள்ளேயே கேட்காது. அதனால எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையை நீங்க கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. செவ்வாயுடைய ஆளுமை வந்து 2025 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால முருகப்பெருமான் வழிபாடு 2025 தமிழ்நாட்டுக்கே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஓகே. இயற்கை சார்ந்த பேரிடர்கள், பிரச்சனைகள் 25ல நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், என்னென்னலாம் நம்ம அதற்கெல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? மெயின் விஷயம் வந்து கொங்கு மண்டலம் ரொம்ப கவனமா இருக்கணும். ம். வரக்கூடிய 2025 அக்டோபர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும். டில் டிசம்பர் வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி மழை, வெள்ளம், பூகம்பம், நிலச்சரிவுகள் எல்லாமே நடக்கும். கொங்கு மண்டலம் ஆஸ் அ ஹோல் ஸ்டார்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் கவனமா இருக்கணும். செகண்ட் ஜோன் வந்து இந்த சைடு, அதாவது மதுரை தாண்டிச்சுன்னா டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி வரைக்கும் கவனமா இருக்கணும். இந்த 2 இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கும் மெயின் வந்து சௌராஷ்டிர தேசம்னு சொல்லுவோம். சௌராஷ்டிர தேசம்னு சொன்னா குஜராத், கட்ச், பாலைவனங்கள், சஹாரா டெசர்ட் இதெல்லாம் அப்படியே வாஷ் அவுட்டா இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் சான்சஸ் இருக்கு. 2025ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கண்ட்ரிஸ் தாண்டி பார்த்தோம்னா ஸ்பெசிபிக்லி ஸ்ரீலங்கா பொருளாதாரமும் சரி அதுலயுமே பெரிய அழிவுகள் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு. அதோட இக்னிஷன் பாயிண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் February 22, 2025. 2025 February 22ல இருந்து ஆரம்பிக்கும். அது உச்சத்துக்கு எப்ப அடையும் பாத்தீங்கன்னா மே மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் அவ்வளவு மோசமா இருக்கு. சோ பேசிக்கலா ஸ்ரீலங்கா, சைனா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தேசங்கள் மூலியமா நமக்கே தேவையில்லாத பிரச்சனை, கடல் சார்ந்த பிரச்சனை, கப்பல்னால பிரச்சனை, தீப்பிடிச்சு எரியறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கலா ஏற்படும். சோ இன்னும் ஜெனரல் பார்க்கும்பொழுது நம்ம உறவுகள்ங்கிறது நம்ம இப்பவே கரெக்டா வச்சுக்கணும். ஆல்ரெடி திரு நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கான வேலையெல்லாம் அறைய ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா என்னது திசநாயக்கி அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. இட் ஷுட் பி பாசிட்டிவ். பட் ஓன்லி ப்ராப்ளம் சைனாவோட இன்டர்வென்ஷன் உள்ள ஸ்ரீலங்காக்குள்ள கம்மி ஆச்சுன்னா நமக்கு ஆபத்து கம்மி. ஆனா சைனாவே திவால் ஆற மாதிரி இருக்கு. ஆனாலும் பெருசா ஒண்ணும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 26 தேர்தல் நமக்கு வரப்போகிறது. தேர்தல் காலமாக தான் இந்த வருடமெல்லாம் இருக்க போகிறது. இந்த வார்த்தை கையாளும் முறை, அதே போல அந்த எதிர் துருவங்களை அட்டாக் பண்ற விஷயங்கள், அந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் பெரியதா நமக்கு ஏதேனும் பிரச்சனை? ஏகப்பட்ட ஆடியோ வீடியோ டேப் வருங்க. அக்டோபர் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். இது 100% 12ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்து இருக்கு. நாரும் ஓப்பனா சொன்னா நீங்க என்ன எப்படி வேணா எடுத்துக்கலாம். அக்டோபர் மாசத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க யாரெல்லாம் நீ தங்கம் வைரம்னு சொல்றோமோ அத்தனை பேருடைய ஆடியோ வீடியோ டேப் எல்லாம் வரும். இந்த மனுஷனா அப்படின்னு நம்மளே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நிலைமை 100% ஏற்படும். அதை எதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம கேட்க கூடாது, பார்க்க கூடாதுன்னு ரகசியங்கள் இருக்கோ அத்தனை ரகசியமே பெரிய ஒரு 70 mm போட்டு சித்திரையில காட்டுற மாதிரி காட்டுவாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அக்டோபர். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசம் டேமேஜ் பண்றதுக்கான ஸ்ட்ரெயிட் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும்ன்றீங்க. மெட்டீரியல்ஸ் ஆல் இன்வால்வ்ட் அபவுட் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ். ரெண்டாவது லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விலை உயர்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட கிரைம் தான் நிறைய வரும். அதுவும் விரயஸ்தானம் சொல்லும்போது நிறைய டிராவல் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி என்ன வாட் எவர் கிரைம்ஸ் தட் இன்வால்வ்ஸ் ஃபினான்ஸ் அது எல்லாமே கண்டிப்பா வெளியே வரும். அதுலயும் ரொம்ப முக்கியமா சிம்மத்துக்கு கனெக்ட் ஆகிறதுனால அது மோஸ்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்லலாம் பாலியல் குற்றங்கள் நிறைய புரியுற மாதிரி சிச்சுவேஷன்கள் வெளியே வரும். இது எல்லாமே ஆடியோ வீடியோ ரெண்டுமே வரும். வீடியோவே வெளியே வரக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. எந்தெந்த ராசிக்காரர் உள்ள கட்சி தலைவர்கள் உஷாரா இருக்கணும்? கரெக்டா இந்த கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. நான் திங்க் பண்றேன். அவ்வளவுதான். அதாவது என்னன்னா 9ஆம் இடத்துக்கு பேசிக்கலா சனி போகும். அதாவது ஒரு சில ராசிகளுடைய ஸ்தானங்கள்ல இந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமா யாருக்குன்னு பார்த்தா சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். சிம்ம ராசி கட்சி தலைவர்களே உஷார் அப்படின்றீங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறக்கிறவங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறக்கிறவங்க கவனமா இருக்கணும். அதே மாதிரி மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறக்கிறவங்க கவனமா இருக்கணும். இவங்க அத்தனை பேருமே இந்த நான் சொன்ன மேட்டர் கண்டிப்பா நடக்கும். கவனமா
ம், ம். ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. இந்த ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் உஷாரா சிம்ம இருந்துக்கோங்க. கவனமா இருக்கும். சிம்மம் ரொம்ப கவனமா இருக்கணும். 100% இருக்கிற 12 ராசிகள்ல சிம்மம் மட்டும் கவனமா இது இருக்கும். பொது பலனே எல்லாருக்கும், பொது பலனே இப்படிதான் இருக்கும். எல்லா மக்கள் உட்பட எல்லாருக்குமே. மக்களுக்கு சேஞ்ச் ஆகும். மக்களுக்கு change தலைவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஏன்னா மக்களுக்கு என்ன பெரிய அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போய் குரு உட்காருவாரு. ஓகே. பெரிய அதிர்ஷ்டம். கடகத்துக்கு போட்டு வாட்டி எடுத்த மாதிரி அஷ்டம சனி சிம்மத்துக்கு பாதிக்காது. ம், ஏன்னா குரு போய் உட்கார்ந்து இருக்கிறது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பாரு. ம், அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பனி போல காணாம போயிடும். ம், இது முடிஞ்சது நம்மள போட்டு சாப்பிட்டு போட்டுருக்குன்னு நினைச்ச பிரச்சனை எல்லாம் ம். அப்படியே டக்குன்னு விலகிறத கண் கூட பார்க்கலாம். தெய்வ அனுகிரகத்தினால இது நடக்கும். உங்க குழந்தைகள்னால நடக்கும், உங்க பெரியவங்கனால நடக்கும். அதாவது பியோர் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொன்னா சிம்மத்துக்கு அந்த காட்ஸ் கிரேஸ்ங்கிறது அடுத்த 1 வருஷத்துக்கு இருக்கு. ம், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கணும். ம். நான் இதுவும் பொது பலன் கேள்விதான். எந்தெந்த ராசிக்காரங்களா இந்த விஷயம் எல்லாம் இருந்தா விட்டுருங்க நீங்க. தயவு செஞ்சு இல்லைன்னா ஒதுங்கிக்கோங்க, இல்லைன்னா விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்ல முடியும். முதல் விஷயம் மிதுனம், 2வது விருச்சிகம், 3வது மீனம். இந்த 3 ராசிகளுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் தயவு செய்து விட்டுறது நல்லது. ஃபர்ஸ்ட் விஷயம் மிதுனத்துக்கு வந்து வர்டிகோ, ஹார்ட் இது ரெண்டும் பிரச்சனை வரக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கொலஸ்ட்ரால் பாதிப்பு கண்டிப்பா இவங்களுக்கு வரும். 2வது விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமன்னா செஸ்ட், லங்ஸ், அதே மாதிரி பிரஸ்ட் இன் எனி ஃபார்ம் கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். அது பார்த்துக்கணும். 3வது மீனம். இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூங்கிற மாதிரி உங்க பாதம் ரொம்ப கவனமா இருக்கணும், தலை ரொம்ப பத்திரமா இருக்கணும். இது ரெண்டுத்துல தான் இஷ்யூஸ் ஆரம்பிக்கும். இருந்துன்னா உடனே அதுக்கு என்ன தீர்வோ அதை நீங்க முடிச்சுக்கிறது நல்லது. லேட் நைட் சாப்பிடுறது, லேட் நைட் தான் எனக்கு காலையில 5 மணி தான் என்னோட நைட் அப்படின்னு சொல்றவங்களாம் கவனமா இருந்துங்க. அதனாலதான் சொல்றேன், ஆரம்பிக்கும் பொழுது 2025 மாதேஷ் அவர்கள் எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் விஷயம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்கன்னு தான் நான் ஆரம்பிச்சது. ரொம்ப செல்வ செழிப்போடு இருப்பாங்க. இது வரைக்கும் ரொம்ப மோசமா இருந்தவங்க இனி கொடி கட்டி பறக்க போறாங்க. சும்மா அவங்க அவங்க பக்கம் தான்ப்பா காத்தே வீசுது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள். உங்களுக்கு தான் துலாம் சூப்பரா இருக்கு, கும்பத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, ம், தனுசுக்கு நல்லா இருக்கு, ம். ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க ம். அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கு. சரி சரி. அதுல நம்பர் 1 ஏ கிளாஸ்னா துலாம், கும்பம் தான் சூப்பரா இருக்கு. ம். அமைதியா இருக்கணும். ரொம்ப உங்களுடைய அமைதியின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எது? மகரம். அமைதியா இருந்தே சாதிச்சுக்கணும். அமைதியா இருந்தீங்கன்னா வேலை நடக்கும். வாயை திறந்தீங்கன்னா எல்லாம் விசித்திரமா தான் போகும். எல்லாரும் சர்ச்சைக்கு உட்படும். உங்க பேச்சுனால பிரச்சனை வரும். மகர ராசி. மகர ராசிக்கு ரொம்ப, அதாவது மகரம்னா திரிகோணம் ஃபுல்லா வேலை செய்யும். ம், ம், மகரம், கன்னி, ரிஷபம் பேச்சை கண்ட்ரோல் பண்ணி வேலையில காட்டினீங்கன்னா பெரிய ஆள் நீங்க. ம், ம், உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ம். குரு பார்வை இருக்கறனால ஆரம்பத்துல ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ம். லாஸ்ட் அது உங்களுக்கு சாதகமா மாறிடும். ஆனா ஏன் சர்ச்சையை உருவாக்குவானே, அதனால சொல்ல வரும். ம். பேச்சுல மட்டும் கவனமா இருந்தா போதும், மத்தபடி ஒண்ணு விஷயம். திரைப்பிரபலங்கள் கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு கேமரா எல்லாம் மாறிடுங்க. ஆ? இந்த கேமரா லென்ஸ் இதெல்லாம் இருக்காது. இனிமேல் ஆள்லாம் ஷார்ட் ஆயிடும். ஆ, ஏஐ டெக்னாலஜிங்கிறது 3ஆம் இடம். ஆ, அது குரு வந்து உட்கார போறாருன்னா கம்ப்ளீட் நீங்க ஒரு இடத்துல உட்காந்து 10 கேமரா ஒரே ஷாட்ல ஆபரேட் பண்ற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்துடும். ஓ, வேற வேற ஆளை நீங்க ஷூட் பண்ணுவீங்க. ஆனா டெக்னாலஜி பேஸ்டு ஒரே இடத்துல உட்கார மாதிரி ஒரு ரிமோட் சென்சிங் யூனிட் மூலியமா உங்களுக்கு இது நடக்கும். ம், அதனால நிறைய பேர் இந்த கேமரா இந்த சிஸ்டமே இப்ப முடிஞ்சிடும். எப்படி நம்ம வந்து 2G ல இருந்து 5G மாறும்போது மொபைல் போன்லாம் தூக்கி போட்டு புதுசு போடணுமோ, ம், ம், பட்டன் மொபைல்ல இருந்து எப்படி ஆண்ட்ராய்டு மாறும்போது மாட்டுதோ அந்த மாதிரி மாறிடும். ம், சிங்கிள் டச் ஆப்ல எல்லாமே நடக்கிற மாதிரி நடந்துரும். ம், அதனால என்டையர் துறையே கம்ப்ளீட்டா மாறும். இதான் மீடியா துறை பயங்கர பிரபலமா இருக்கும். பத்திரிகை துறைகள் இருக்கணும். அடுத்த 1 வருஷத்துல 2 தடவை அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ம். கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு வரும் அவங்களுக்குலாம். ஓ, அதனால பெரிய பெரிய விஷயங்கள் மீடியா துறையை பொறுத்த வரைக்கும் நத்திங் டு வரி. ம். சூப்பரா இருக்கும். மீடியா, பத்திரிகை, எனி கைண்ட் ஆஃப் டிசைனிங், ம், ஆர்கிடெக்சர், பேச்சு, அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் டீச்சிங், ஆன்லைன் பேஸ்ட் எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் அவளுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். விவசாயிகள் அதே போல விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு 2025 முதல் 5 மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் வக்கர ரீதியாக மேலையும் கீழியுமா போயிட்டு வந்துட்டு இருக்கும். ம், செவ்வாய்ங்கிறது வித்துக்கள்னு சொல்லுவோம். அதாவது பூமிக்கு கீழே கூடி வித்து பயங்கர பிரைசிங்லாம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆனா அவங்க நல்லதான் கேட்டா வராம இருந்து இன்க்ரீஸ் ஆனா என்ன யூஸ்? ஆக்சுவலா அவங்க வந்து விளைவிக்கவே இல்லை, ஆனா பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி? அது வித்தனங்கள் சீடோட பிரைஸே இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால அவங்களால ரொம்ப சஸ்டெயின் பண்ண முடியாது. முதல் 5 மாசம் வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிடும். சாகர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கறேன்னா, கொஞ்சம் ஆபத்து, உயிர் ஆபத்து அளவுக்கு சிக்கல் இருக்கும், நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்லலாமா? இது சிம்மம், மேஷம், இந்த விருச்சிகம் இந்த 3 ராசிகளுக்கும் கவனமா இருக்கும். ஆஹா. உடல் ரீதியாவும் பிளஸ் உடல் வந்து ரீதியா சின்ன சின்ன சர்ஜரிஸ் நடக்கலாம். டே கேர் சர்ஜரி மாதிரி நடக்கலாம். ம், வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த்ல பாதிப்பு கொடுக்கலாம். ம், இந்த மாதிரிலாம் நடக்கிற சான்சஸ் இருக்கு. ம். அதனால கொஞ்சம் பாத்துக்கணும். ரைட்.
சென்னையை பொறுத்தவரையில் அமைவிட ரீதியா சொல்ல முடியுமா? சென்னைக்கு எப்படி இருக்க போகிறது 2000? மீனம் அப்படின்னு எடுத்தவே மீனம்பாக்கம் தாம்பரம் இது ரெண்டுல நிறைய பிரச்சனை வரும். அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். மீனத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து மீனம்பாக்கம் தாம்பரம், இந்த 2 இடங்களுமே பாதிக்கப்படும். பார்வை வந்து ரிஷபத்தின் மேல விழுகும். என்டையர் ரிஷபம் அப்படின்னாவே அது என்டையர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கவர் ஆகும். நீங்க சென்னைன்னு ஏன் கேட்டீங்கன்னு தெரியல, ஆனா டைம் சரியில்லைன்னு தான் சொல்லலாம். சென்னைக்கு அடுத்த 1.5 வருஷம் டைம் சரியில்லை. ஃபினான்ஸ் ரீதியாகவும் கவனமா இருக்கணும், பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சென்னையில நிறைய கிரைம்ஸ் நடக்கும், அதுலயும் அடுத்த 1.5 வருஷம் ரொம்ப கவனமா இந்த ஃப்ளட்ல இருந்தெல்லாம் அந்த முறை ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் சார். ஃப்ளட்டோட விஷயத்தோட இது எப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைம்ஸ், அதே மாதிரி லேடிஸ் சம்பந்தப்பட்ட கிரைம்ஸ் தான் அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஜாஸ்தியா நடக்கும் சென்னையில. அதனால அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். ஒட்டுமொத்தமாவே 2025க்கு எவ்வளவு மதிப்பீடு கொடுக்கலாம்? இன் ஜெனரல் பார்க்கும்போது ஒரு 60% கொடுக்கலாம். 60%. அவ்வளவுதான். 40ங்கிறது அவங்க தனி மனிதனுடைய ஜாதகத்தின் பொறுத்து அது என்டையரா மாறும். அப்படிதான் சொல்ல முடியும். சரி, எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போலாம், ஒவ்வொரு நாளையும் எப்படி கொண்டு போய், அதாவது என்னன்னா என்டையர் தமிழ்நாட்டுக்கே ஒரு விதிவிலக்காக இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சி தான். இப்போ இந்த 2025 அந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருச்சி அமைவிடத்தை. அதுல 12ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துன்னா, சனிங்கிறது எல்லைன்னு சொல்லுவோம். அங்க சனியுடைய காரகத்துவம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல திருச்சியில இந்த மாதிரி இடம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா எல்லைக்கரை ஆஞ்சநேயர் இருக்காரு. திருவாணிக்காவலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சென்டர்ல ஸ்ரீமன் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் இருக்கு. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போயிட்டு வாங்க. அங்க போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்தாலும் சரி, எல்லாரையுமே உங்களால தான தர்மம் பண்ணாலும் சரி, சகல விதமான பாவங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா எல்லைக்கரை ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு சக்தி 2025ல எல்லாருமே போலாம். இன் ஜெனரல் எல்லாருமே தான் எல்லாருமே போலாம். நீங்க சொல்லி இருக்கிற விஷயங்கள் பொதுவாகவே போட்டு உடைச்சிருக்கீங்க எல்லாருக்கும் அப்படின்னு போட்டு உடைக்க சொன்னீங்க. ஆமா, இல்ல அது தேவைதான். ஏன்னா போய் சேர வேண்டியவர்களுக்கு சேரட்டும், சரியாகட்டும். 2020 நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். நிறைய ஜோதிடர்கள், இன்ஃபேக்ட் ஜோதிடர்கள் பாதி பேர் நாத்திகவாதிகளா கூட இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யாது, பிராயச்சித்தங்கள்லாம் வேலை செய்யாது, இதெல்லாம் தண்டம், உங்க கர்மா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஜோதிடம்ங்கிறது எதுக்கு இருக்கு? அதாவது கர்மாங்கிறது நடக்கணும் அப்படின்னு இருந்தா கர்மா கண்டிப்பா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் உடையணும்னு இருந்தா கால் அடிதான் படும். ஏன்னா நம்ம முன்னாடி பண்ணிருக்கக்கூடிய பிராயச்சித்தம் அது இப்ப வேலை செய்யும். அந்த டைமுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தங்கள் தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா வரக்கூடிய ஆபத்துங்கிறது 50%ல இருந்து அப்படியே குறையலாம். பேசிக்கலா அது நான் என்ன சொல்றேன்னா, சுத்தமா நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லல. வருமுன் காப்போம் தான் பிராயச்சித்தமும் பரிகாரமும். நிறைய பேர் வந்து அது சம்பந்தமே கிடையாது, சும்மா உங்க திருப்திக்கு வேணா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. நான் சாக்லேட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், சரி, அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு வாழ்வியல் பரிகாரம்னு நிறைய சொல்றாங்கல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுவாங்க, அதெல்லாம் ஆக்சுவலா வேலை செய்யாது. தார்மீகமா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தெய்வ அனுகிரகம் இல்லாம எந்த விஷயமும் வேலை செய்யாது. ஓகே, நீங்க உங்க குழந்தை பிறக்கணும்னா நீங்க போய் சாப்பிட்டு வந்தா குழந்தை பிறக்கணும்னா வாய்ப்பே இல்லை. நீங்க 9ஆம் இடத்துல குரு எப்போ வர்றானோ, 5 லக்னத்துக்கு எப்ப குரு கனெக்ட் ஆகணும் அப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குருங்கிறது தெய்வ அனுகிரகம். தெய்வ அனுகிரகம் இல்லாம நிறைய பேர் இப்ப என்ன நடக்குதுன்னா, IUI IVF ஃபர்டிலிட்டி சென்டர் தான் ஜாஸ்தியாகுது. அதனால தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தெய்வ அனுகிரகத்தோட தான் எந்த ஒரு விஷயமே மூவ் ஆகும். அதனால அது இல்லைன்னு சொல்லி வாதாடக்கூடிய ஆட்கள் கிட்ட நம்ம பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பாத்தீங்க கேக்குறீங்கன்னா அதை உடனே நோன்னு சொல்லுங்க. அப்பதான் அடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆகாம. கடவுள் மேல பாரத்தை போடுங்கன்றீங்க நீங்க. 2025 நம்மளும் கடவுள் மேல பாரத்தை போடுவோம். எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும், நல்லவையாகவே நடக்கட்டும். உங்களுக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம்.